இப்போ அடிக்கிற வெயிலுக்கு பிரேக்ஃபாஸ்ட்லாம் இறங்கவே மாட்டேங்குது. தண்ணி மட்டும்தான் தேவைப்படுது. ஆனால் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால சிம்பிளாக வந்து ப்ரெட்டும் நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது, அதை வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பாவுக்கு வந்து லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி வாழைக்காய் வறுவலும் தேங்காய் சாதமும் பண்ணி கொண்டு போய் வச்சுட்டு வந்துட்டேன். எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளாக ரசம் மட்டும் வச்சாச்சு. பாப்பா வர்றதுக்குள்ளே இட்லி அரிசி ஊற போட்டு அரைச்சிடலான்னு பார்த்தா இட்லி அரிசி தீந்து போச்சு. அதனால் இப்போ தான் ஆர்டர் போட்டு வாங்கியிருந்தேன். வாங்கினோன்னுமே அந்த பாக்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சிட்டேன். காலையிலேயே அதை ரீஃபில் பண்ணி வச்சுட்டு இது கூடயே கொஞ்சமாக புதினாவும் இஞ்சியும் வாங்கியிருந்தேன். அதையுமே வந்து பாப்பா வரதுக்குள்ளே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே க்ளீன் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் வெசல்லாம் இருந்தது, அதையுமே வாஷ் பண்ணி வச்சிட்டேன். இந்த வேலையெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே கரெக்டாக பாப்பா வீட்டுக்கு வந்துட்டாங்க. அவளை ரெஃப்ரெஷ் பண்ணி விட்டுட்டு அவள் விளையாண்டுட்டுருக்கா. என்னவோ தெரியல, பாப்பா இன்றைக்கி ஸ்நாக்ஸ் வேணும்னு கேட்டால் அதனால சிம்பிளாக வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வெங்காய போண்டா பண்ணிட்டேன். இந்த வெங்காய போண்டாக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கணும். இது கூடயே வந்து கொஞ்சமாக பச்சை மிளகாய் இஞ்சி சேர்த்துட்டு மைதா மாவு அரிசி மாவு கொஞ்சமாக வந்து இது கூடயே உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து ஃபஸ்ட்டு பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறமேட்டு தேவைப்பட்டால் தண்ணி தெளித்து பிசைஞ்சிட்டு வடை போலியும் தட்டி போடலாம். இது வந்து போண்டா மாதிரியும் போட்டு எடுக்கலாம். நான் இன்றைக்கி வடை மாதிரியும் இல்லாமல் போண்டா மாதிரியும் இல்லாமல் போட்டு எடுத்துட்டேன். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது. நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸ் வந்து சூடாக கொடுத்தோன்னே அவள் போய் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கா. எங்களுக்குமே சூடாக காஃபி கலந்துக்கிட்டு எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காந்து இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி காஃபியோட ஸ்நாக்ஸ் சாப்பிட்றது.